நினைத்திருந்தால் இந்த தொகுதிக்கான திட்டங்களை சட்டங்களை பாராளுமன்றத்திலே சத்தமாகவே கேட்டு பெற்றிருக்கலாமே. இன்னைக்கு ஓட்டு கேட்டு வர்றாங்க. ஓட்டு கேட்டு வர்றப்ப இந்த பணத்தை வர மாதிரி திடீர்னு சாயுதான் உடையுதான் அதுல இருந்து போகாது 4-4:30 எஸ்கேப் ஆயிடுவாங்க. அந்த கதையாக ஒவ்வொரு முட்டுச்சங்களையும் கனிமொழி ஓட்டு கேட்டு போறப்ப இந்த தெருவுக்குள்ள போலாமா, இது முட்டுச்சங்கு, அந்த தெருவுக்குள்ள போலாமா, இது பாதாள கிணறு, அப்ப இந்த பாதைக்கு போலாமா, அது நாம் அந்த பாதையாற்ற மாதிரி ஒவ்வொரு ஊருக்குள்ளும் விரட்டி அடிக்கிறார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன? போன முறை கொடுத்த வாக்குறுதியே இந்த 5 வருஷத்துல செஞ்சிருந்தீங்கன்னா இந்த முறை வாக்கு கேட்டு போறப்ப மக்கள் வாக்களிப்பார்கள், ஆதரவு கொடுப்பார்கள். செய்யல. இதுதானே போன தேர்தலில் தெரு பாட்டை போட்டான். எங்க போனாலும் அந்த பாட்டு ஸ்டாலின் தான் வாராரு, விடியதன போராடு போட்டானா இல்லையா? இப்ப ஏன் போடல? பம்பாய் படத்துல ஒரு பாட்டு வரும், உயிரே உயிரே ஒரு பாட்டு கேட்டீங்கல்ல? உயிரே உயிர் அருமையான பாட்டு. அரவிந்த் சாமியும் மனிதா பேரலாவும் ஆடி இருப்பாங்க, ஹரிகரன் பாடி இருப்பாங்க, ஏழாவது பாட்டு. அந்த பாட்டுக்கு அப்புறம் மணியன் ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா வெற்றி கொடிப்பட்ட படத்துல ஒரு குர்கா போட்டுட்டு வருவாரு, பாடுவாரு, உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு அப்படின்னு பாருப்பாரு இல்லையா? இந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் அந்த பாட்டு மறந்து போச்சு. அது போல ஸ்டாலின் தான் மாறாரு, விடியத்தர போராடுகிற பாட்டுக்கு அப்புறம் இப்ப சென்னை வெள்ளத்துல தூத்துக்குடியில வெள்ளம் வந்தப்ப சென்னையில ஒரு அம்மா பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க உட்காருன்னு பண்ணாங்க. பாத்தீங்களா? இப்ப இந்த பாட்டு தான் ஒரு மனசுல வருது இல்லையா? அது போல இவர்கள் எங்களுடைய ஆட்சி இந்த 3 ஆண்டு நான் ஒன்னே சொல்ல விரும்புறேன். நீங்கள் ஏன் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னா, ஜனநாயகத்தின் அழகு என்பதே அதிகாரத்தில் இருப்பவர்களை அச்சுறுத்துவது, மிரட்டுவதுதான் ஜனநாயகத்தினுடைய அழகு. இந்த நாடு ஜனநாயக நாடு நாங்க இன்னமும் நம்புறோம். அதை நாம் காக்கணும்னா என்ன செய்யணும்? ஒருவேளை இந்த தேர்தலில் ஒட்டுமொத்த தூத்துக்குடி மக்கள் முடிவு செய்து எங்களுடைய வேட்பாளர் அன்னை சகோதரி ரொவினா ரூத்தியன் அவர்களுக்கு வாக்களித்து சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய கனிமொழியை தோற்கடித்தால் அது இந்தியாவினுடைய தலைப்புச் செய்தியாக மாறுமா இல்லை? ஒரு முன்னாள் முதலமைச்சரின் மகள், இந்நாள் முதலமைச்சரின் தங்கை, ஒரு அதிகாரமிக்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களை எந்த தொகுதியில் வென்றாரோ அந்த தொகுதியின் மக்கள் தோற்கடித்து ஒரு எளிய பிள்ளையாக வந்த ஒருவரை வெற்றி பெற செய்தார்கள் என்று சொன்னால் அதுதான் வரலாறு, அதுதான் ஜனநாயகம், அதுதான் ஜனநாயகத்தின் மாண்பு. அப்படி செய்தால் அடுத்த 2 ஆண்டுகள் திமுகவின் ஆட்சியை போல ஒரு 6 சிறந்த ஆட்சியை எதுவும் பார்த்துவிட முடியாது. அப்படிப்பட்ட ஆட்சியை கொடுப்பாங்க. இத்தனை வருஷமா கொடுக்கல, இனிமேல் கொடுப்பாங்க. இத்தனை வருஷம் ஆட்சி நடத்தி எல்லா திட்டங்களுக்கு பேர் வைப்பது, அவங்க அப்பா பேரை வைக்கிறது, தொடர்ச்சியாக அவங்க பாட்டி பேரை வைக்கிறது. நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அவங்க பாட்டி பேரை செஞ்சு ஒரு ஊரு, அது ஒரு பஸ் ஸ்டாண்டு, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஸ்டாலின் அவர்கள் அவர் பாட்டி பேரை வச்சு, அப்ப நமக்கு அவர்கள் உண்மையா இல்லாத போது நாம் மட்டும் எதுக்கு காசை வாங்கிட்டு உண்மையா இருக்கணும்? அதனால இந்த தேர்தலில் காசு வாங்கியிருந்தாலும் கூட இந்த தேர்தலில் மனசாட்சிக்கு பொதுவாக இந்த மண்ணுக்காக தொடர்ச்சியாக 14 ஆண்டுகள் சமரசமற்ற எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நீட்டு தேர்வா, மணிப்பூர் பிரச்சனை, சிஏ, என்பிஆர், என்ஆர்சி, 8 வழிச்சாலை திட்டம், கெயில் எரிவாயு குழாய் திட்டம், இப்படி எந்த பிரச்சனை போராட்டம் வந்தாலும் நமக்காக போராடுகின்ற 4 லட்சம் பிள்ளைகளுக்கு ஒளிவாங்கி சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும்ன்றதுல தெளிவா இருக்க. அதே போல பெரிய பதித்தப்ப வருஷம் ஃபுல்லாக குடிக்கிறீங்க, அன்னைக்கு எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு நாளாவது குடிக்காம தெளிவா போய் ஓட்டு போடுது. ஏன்னா போற வரைக்கும் மைக்கு நினைச்சிட்டு போறது, அப்புறம் கட்டிங்க போட்டவனே மைக்கா ஸ்பீக்கராக மறந்துட வேண்டியது, போய் மாற்றி உதயசூரியனுக்கு போட வேண்டியது வேண்டாம். தெளிவாக போய் உதயசூரியன் வாக்கு அந்த பட்டியல 8வது இடத்துல இருக்கு. இந்த முறை நாம விட்டோம் வச்சுக்கோங்க, இனி ஒன்னும் செய்ய முடியாது. ஒண்ணுமே அவங்க இடத்துல தயவு செஞ்சு ஓட்டு போட போறதுக்கு முன்னாடி அத்தனை சம்பவங்களை ஒரு ஞாபகத்தை கொண்டு வாங்க. இதே மணிப்பூர்ல 2 பெண்கள், இதே கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தயாராக இல்லாத இவர்கள் இந்த தேர்தலில் மீண்டும் வாக்குறுதியை தருகிறார்கள். நம்புவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இந்த மண்ணில் இத்தனை ஆண்டு கால பிரச்சனை, அத்தனை பிரச்சனைக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டு காரணமாக இருந்தது இந்த திமுக, இந்த அதிமுக, இந்த பாஜக, இவர்கள் தானே. இதே இந்த மண்ணில் காவிரி பிரச்சனை தொடங்கி கச்சத்தீவு பிரச்சனை வரை யோசிப்பாங்க. கிட்டத்தட்ட கச்சத்தீவினால மீனவ குடும்பங்கள், உயிரிழந்த குடும்பங்கள் மட்டும் 970 பேர் மீனவ செல்லங்கள் உயிரிழந்திருக்கா, செத்து போயிருக்கலாம். அதை கேட்கிறோம். சங்கி பேர் சொல்றாங்களே, பாஜக மோடியை பார்த்தால் பாகிஸ்தான் பதறுகிறது, அமெரிக்கா அழுகிறது, சீனா சிதறுகிறது பேசுகிறார்களே. அப்படிப்பட்ட நரேந்திர மோடிஜி அவர்கள் அவர் மனதை வைத்திருந்தால் இந்த மீனவர்களின் இந்த உயிர்களை காப்பதற்கு, இந்த கட்சியை மீட்பதற்கு நடவடிக்கை எடுத்துக்கலாமா இல்லையா? எடுத்துக்காம நீங்க சொல்லுங்க. ஏன் செய்யல?